Integral calculus reduction formula இதிலிருந்து இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து டிரைவ் பண்ணி ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ அந்த டிரைவ்லேருந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 1 கொஷின். இது நம்ம இதெல்லாம் நான் லாஸ்ட்டு இதில் வந்து டிரைவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கான இந்த ப்ராப்ளம் எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். IN is equal to integrate of xn e power ax dx. இதுதான் கொஷின். இதுக்கு நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம், லாஸ்ட் வீடியோவில் கண்டுபிடிச்சிருப்போம். இதுதான் இதோடைய ஃபார்முலா மாதிரி டிரைவ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இதுலேருந்து நமக்கு n வேல்யூ என்னன்னு தெரியுது, 5ன்னு தெரியுது. ஸோ n is equal to 5ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே e பவர் axன்னு இருக்குது. அப்போ a வேல்யூ என்ன 2ன்னு தெரியுது. ஸோ a is equal to 2. n வேல்யூ a வேல்யூ எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவுமே நம்ம வந்து இந்த ஃபார்முலான்ற பார்த்திங்களா இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து n in இருக்குது. n வேல்யூ என்ன நமக்கு 5. ஸோ I5 is equal to x power n வந்து 5. நெக்ஸ்ட்டு a வந்து 2. ஸோ 2x by 2 மைனஸ் n வந்து 5 நமக்கு தெரியும். அதே மாதிரி a வந்து 2 நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு n வந்து 5. ஸோ 5 மைனஸ் 1ன்னு இருக்குது. இப்போ I5 நம்ம இதுதான் வேணும். திருப்பி I5ன்னு எழுதுகிறோம். ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 இ பவர் 2x அப்படியே எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பை 2ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 5/2 அப்படியே எழுதியிருக்கிறோம். I5 மைனஸ் 1 4. இப்போ I5 இதுதான் நமக்கு வேல்யூன்னு தெரியும். பட் நமக்கு I4 கண்டுபிடிக்க தெரியும்ல. I4 என்ன பண்ணணும்னா இப்போ நமக்கு n வேல்யூ என்ன I4 நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா I5ஓட வேல்யூ இதுதான். பட் I4க்கு நமக்கு தெரியணுன்றதுனால இப்போ வந்து n வேல்யூ வந்து 4ன்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம a வேல்யூ 2 இருக்கிறனால a வேல்யூ 2னே வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 4 இந்த n இருக்கிற இடத்துல இங்கே 4 இருக்குது. அதனால் நம்ம இப்போ n வேல்யூ 4ன்னு எடுத்துருக்கோம். இப்போ 4ன்னு எடுத்துகிட்டு I பவர் 4க்கு பண்ண போகிறோம். 4னா அப்போ இந்த இடத்துல இதே ஃபார்முலா தான் திருப்பி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பட் ப்ரீவியஸில் நம்ம வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா இங்கே 5 நம்ம n வேல்யூ 5ன்னு எடுத்துக்கனால இங்கே 5 சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இங்கே n வேல்யூ 4 எடுத்துக்கனால இப்போ நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பவர் 4 இ பவர் 2ax by 2 மைனஸ் 4/2ன்னு வந்துடுச்சு. இப்போ I பவர் 4 மைனஸ் 1ன்னு இருக்கும். இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் 4 இ பவர் 2ax by 2 அப்படியே எழுதிட்டு மைனஸ் 4/2 I பவர் 3. 4 மைனஸ் 1 என்ன 3. ஸோ இப்போ நம்ம வந்து 3 வந்திருக்கு. அப்போ நம்ம 3க்கு வேல்யூ எடுக்க போகிறோம். இப்போ 3யை வந்து திருப்பி இந்த இடத்துல அப்படியே 3யை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் 3 இ பவர் 2x by 2 மைனஸ் 3/2 I 3 மைனஸ் 1 வரும். 3 மைனஸ் 1 2. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுகிறோம், I/3 இஸ் ஈக்குவல் டு x3 இ பவர் 2x by 2 மைனஸ் 3/2. இது அப்படியே தான் எழுதியிருக்கேன். இங்கே 3 மைனஸ் 1 நமக்கு என்ன தெரியும் 2. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், n பவர் என்னன்னு எடுக்கணும் 2ன்னு எடுக்கணும். ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 2, a இஸ் ஈக்குவல் டு 2. ரெண்டுமே 2 தான் வரும். இப்போ நம்ம 2க்கு எடுக்க போகிறோம். ஸோ I2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2 இ பவர் 2x by 2 மைனஸ் 2/2 I2 மைனஸ் 1. இப்போ இந்த 2 மைனஸ் 1 என்ன வரும் 1 வரும். அதுக்கப்புறம் இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் 1 தான். இப்போ நான் அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுறேன். I2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் 2x by 2 மைனஸ் I1. இப்போ நமக்கு என்ன வேணும், I1 வேல்யூ வேணும். ஸோ இப்போ நம்ம n வேல்யூ என்ன 1, a வேல்யூ என்ன 2. இப்போ திருப்பி அந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். I1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் 2x by 2 மைனஸ் இப்போ n வேல்யூ என்ன 1 1/2
I1 மைனஸ் 1. இப்போ நமக்கு இங்கே 1 மைனஸ் 1 வருது. இப்போ என்னன்னா x e பவர் 2x பை 2 மைனஸ் 1 பை 2 அப்படியே வரும். இங்கே 1 மைனஸ் 1 0. ஸோ I0. இப்போ நம்ம I0க்கு வேல்யூ எடுக்க போகிறோம். அப்போ n is equal to என்ன 0. அப்போ a is equal to 2. அப்போ I0 is equal to இப்போ x பவர் 0 வரும். இப்போ நம்ம ஃபார்முலா படி பார்த்தோன்னா x பவர் 0 என்ன 1. ஸோ 1 e பவர் ax பை 0 வரும். இப்போ a வேல்யூ 2 வரும். நெக்ஸ்ட் வந்து I0 வந்து என்ன வரும்னா 0 மைனஸ் 1. ஸோ 0 தான் வரும். இப்போ I0 வேல்யூ என்ன e பவர் ax பை 2. இப்போ இதுதான் நமக்கு வந்து I0 வேல்யூ கிடச்சாச்சு. இப்போ இந்த I0 வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா நமக்கு எந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல தான் I0 வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம I1 இருக்கிற இடத்துல தான் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட்டிங் I0 இன் I1. ஏன்னா I1ல் தான் I0 வேல்யூ இருக்குது. அந்த I0 வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ I0 வேல்யூவை I1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். I1 is equal to I1 அப்படியே எழுதிக்கலாம். x e பவர் 2x பை 2 மைனஸ் 1 பை 2. இப்போ I0 இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். e பவர் ax பை 2. இப்போ நமக்கு என்ன I1 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. I1 வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? I1 வேல்யூ நமக்கு எங்கே தேவைப்படுது? I2ல் தேவைப்படுது. ஸோ சப்ஸ்டியூட் I1 value in I2. அப்போ I2 இப்போ எழுத போகிறோம். I2 is equal to x square e பவர் 2x by 2. இதை தான் அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ I1 இருக்குது. அந்த I1 வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த I1 வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x e பவர் 2x by 2 மைனஸ் 1 பை 2. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இல்லை. ஸோ மைனஸ் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் தான் அப்படியே இங்கே வருது. நெக்ஸ்ட் வந்து இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 பை 2 e பவர் ax பை 2. இப்போ நமக்கு I2 வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம இந்த I2 வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த I2 வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா I3ல் I2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் I2 வேல்யூ இன் I3. நம்ம I5 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா நமக்கு வந்து I5 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ I5 வரைக்கும் இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம I3க்கு வந்து ஆன்சர் அப்படியே எழுதுகிறோம். x பவர் 3 e பவர் 2x அப்படியே இருக்குது. பை 2 மைனஸ் 3 பை 2 இருக்குது. இப்போ I2 வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். I2 வேல்யூ என்ன? x ஸ்கொயர் e பவர் 2x பை 2 மைனஸ் x e பவர் 2x பை 2 ப்ளஸ் 1 பை 2 e பவர் ax பை 2. இது வந்து I2 உடைய வேல்யூவை I3ல் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த I3 வேல்யூ அப்படியே நான் இங்கே எழுதுகிறேன். I3 ஈக்குவல் டு என்ன இருக்குது? x பவர் 3 e பவர் 2x. x பவர் 3 e பவர் 2x பை 2 minus 3 by 2 x square e power 2x by 2 minus x e power 2x by 2 plus e power 2x by 4. இந்த ஸ்டெப்பை அப்படியே நான் இங்கே காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ அதிலேருந்து நம்ம இங்கே கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் அப்படியே வருது. இப்போ I3 ஈக்குவல் டு x பவர் 3 e பவர் 2x by 2 அப்படியே இருக்குது.
மைனஸ் இப்போ 3யும் 2யும் இதுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3x² e⁻2x வரும். இந்த 2 2s are 4 ஆகிடும். 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 3x e⁻2x by 2 2 4. 2 into 2 4. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸும் மைனஸ் e⁻2x 3 வரும். இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணோம். by 4 2s are 8. இப்போ நம்ம I3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம I3 வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா I4 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் I3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் I4 வேல்யூ அப்படியே எழுதலாம். I4 is equal to I4 என்ன x⁴ e⁻2ax by 2 minus 4/2. இதுதான் இது நம்ம கேன்சல் கூட பண்ணிக்கலாம். இது வந்து 1 டைம் வரும், இது வந்து 2 டைம் வரும். அப்போ 2i⁻3ன்னு வரும். I⁻4 is equal to x⁴ e⁻2x by 2 minus 2i3 வருது. இப்போ மைனஸ் 2 இருக்குல்ல, அந்த 2 அப்படியே எழுதிட்டு I3 இந்த 2 I3 வருது. இப்போ இந்த I3 வேல்யூ அப்படியே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x⁴ e⁻2x by 2 minus 3x² e⁻2x by 4 plus 3x e⁻2x by 4. இங்கே இடம் பத்தலன்னு நான் இங்கே எழுதுகிறேன். 3 e⁻2x by 8. இது வந்து I3 வேல்யூ. I3 வேல்யூவை I4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ I4 is equal to இது அப்படியே எழுதுகிறேன். x⁴ e⁻2x by 2. இப்போ இந்த மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணனா இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் இதோட மல்டிப்ளை பண்ணனா இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ x3 e⁻2x இந்த டேர்ம் தான் வரும். இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் இந்த 2வை நான் மல்டிப்ளை பண்ணதுனாலும் இந்த 2வும் இந்த 4 கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் 2 இருக்கும். இது 1 டைம் இது 2 டைம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ 2. ஸோ மைனஸ் 3x² e⁻2x by 2ன்னு வரும். இப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் தான் வரும். இப்போ இந்த 2வையும் இந்த 4 கேன்சல் பண்ணால் திருப்பி அதே இங்கே 2 தான் வரும். ஸோ இங்கே 3x e⁻2x by 2 மைனஸ் இப்போ இந்த 2 இந்த 8 கேன்சல் பண்ணால் 4 வரும். இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 3 e⁻2x by 4. இப்போ நம்ம I4 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக I4 வேல்யூவை I5ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம I5 வேல்யூவை சப்ஸ்டியூட்டிங் I4 in I4 இப்போ நம்ம வந்து I5ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம I5 வேல்யூவை இங்கேருந்து அப்படியே I5 வேல்யூவை காப்பி பண்ணிக்க போகிறோம். I5 equal to x⁴ e⁻2x by 2 minus 5/2 இருக்குது. minus 5/2. இப்போ I4 வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். I4 வேல்யூ நம்ம தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த வேல்யூவை ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு x⁴ e⁻2x by 2 மைனஸ் x⁴ இந்த வேல்யூ தான் அப்படியே எழுதுகிறேன். e⁻2x ப்ளஸ் 3x² e⁻2x by 2 minus 3x e⁻2x by 2 plus 3e⁻2x by 4. இந்த I வேல்யூவை இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதோட இந்த 5/2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். I5 equal to x⁴ e⁻2x by 2 மைனஸ் இந்த 5வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 இந்த 5 அப்படியே இந்த டேர்மோட மல்டிப்ளை ஆகிடும். x⁴ e⁻2x by 2 into 2 4. இப்போ நெக்ஸ்ட் வந்து மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 5 மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 5 இந்த மேலே இருக்க டேர்ம் அப்படியே வரும். x³ e⁻2x
2x by கீழே 2 இருக்கா, ஸோ அந்த டேர்ம் 2 அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ், நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸில் வரும். 5ம் 3 இருக்குங்க, ஸோ 3 5 சார் என்ன 15, 15x ஸ்கொயர் e பவர் 2x by 2 இருக்குது, ஸோ 2 into 2 4. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டேர்மோட இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் 5 3 சார் அதே 15x e பவர் 2x by 2 2 சார் 4. இப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகும், ஸோ மைனஸ் 5 3 சார் 15 e பவர் 2x by 2 4 சார் என்ன 8. அப்போ I5ஓட ஃபைனல் ஆன்சர் இதுதான். இந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம சால்வ் பண்ணியாச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.